ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே இரட்சகர் என்றதான இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை வேதாகமத்திலிருந்து நமக்கு ஒரு வார்த்தை கூறப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவராகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்திலே விடுதலை நிச்சயமாக உண்டு. அந்த விடுதலை மாறவே மாறாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, அருமையான சகோதரி சகோதரா, அருமையான பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை விடுதலை இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வேதாகமம் மனுகுலத்திற்கு கொடுத்த ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம், ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷமாகிய வேதாகமம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டாகும், விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதாகமத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல போனாரோ அந்த இடத்திலே விடுதலை உண்டாயிற்று. கட்டப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த மனுஷர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் பிசாசின் தாக்குதலினால் அவன் கட்டப்பட்ட சூழ்நிலையில இருந்தான். அவனுக்கு யாராலையும் விடுதலை கொடுக்க முடியலை. ஆனால் மனுஷர்கள் சில முயற்சிகளை எடுத்தார்கள். காரணம், அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகியனால அவனுடைய கைகளுக்கு விலங்கு போட்டார்கள். விலங்கு போட்டு அவனை அடக்க பார்த்தார்கள். அந்த விலங்குகளை உடைத்து எறிந்து மறுபடியும் தன்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். பாருங்க, ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தபடியினால் இயேசு அவனுடைய அருகாமையில் போய் கர்த்தர் அவனை விடுவித்தார். இதை நாம் வேதாகமம் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோலவே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், பேதுரு என்றதான அருமையான அப்போஸ்தலர், இயேசு கிறிஸ்துவுடைய சீசன். அந்த மனுஷன் ஊழியத்தின் நிமித்தம் அன்றைக்கு இருந்த ராஜா பிடித்து அவரை சிறைச்சாலையிலே போட்டு விட்டார். சிறைச்சாலையிலே போட்டு சங்கிலினால் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் சிறைச்சாலையிலே பேதுரு இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தேவனால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுரு சீசர்கள் எல்லாம் கூடியிருந்த இடத்திலே ஆவியானவர் அவர்களை நிரப்பின அந்த நிறைவின் அபிஷேகம் அவரோடு கூட இருந்தபடினால், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த மனுஷன் இருந்தபடினால தான் சிறைச்சாலையிலே தன்னுடைய தலை வெட்டப்படுகிற சூழ்நிலை, மறுநாள் வெட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவர் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் யாருக்கு தூக்கம் வரும்? ஒரு சின்ன கடன் பிரச்சனை இருந்தாலே நாளைக்கு காலையில் வந்து காசை கேட்க வருவாங்கன்னு சொல்லி இருந்தால் தூக்கமே வராது. ஆனால் நாளை மறுநாள் தலை துண்டிக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே, சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே, சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே நிம்மதியாக அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். இதுதான் தேவாவியனுடைய வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே பேதுருவை விடுதலையாக்க பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷனை எந்த தடை இல்லாதபடி கர்த்தர் அவரை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து
அவரை விடுதலையாக்கி ஆமென் பல பேருக்கு ஆசீர்வாதமாய் மறுபடியும் பேதுருவை பயன்படுத்தினதை நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற எந்த நபராக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாயிருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலை உண்டாகும். ஆகையினால தான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கும் வேத வசனத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பவுலும் சீலாவையும் குறித்து அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. இவர்களும் சுவிசேஷத்து நிமித்தம் சில வேதனைகளை அனுபவித்து சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட சூழ்நிலையிலே, தொழு மரத்திலே, உட்காவல் அறையிலே அவர்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த வேளையிலே நடு ராத்திரி ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். பாருங்க, அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக இருந்த அந்த கட்டுகளை உடைத்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கும் விடுதலை, சிறைச்சாலையிலே கேட்டுக்கொண்டிருந்ததான நபர்களுக்கும் விடுதலை. அதான் வேத வசனம் தெளிவாய் சொல்லுது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த நேரத்தில் தேவ ஜனமே, ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஒருவேளை பிசாசின் கட்டினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறீர்களா? இல்லை கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் சோதரம் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களை, பரிசுத்த ஆவியானவர் தேடி உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் தொழு மரத்தில் மாட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல நீங்கள் வேதனையோடு நீங்கள் காணப்படலாம். ஒருவேளை அபிஷேகம் பெற்று, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று இந்த கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையின் நிமித்தம், நீங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், ஆவியானவரை துக்கப்படுத்தின நிமித்தம் நீங்கள் ஒருவேளை கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆவியானவர் இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணின ஆவியானவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் எழும்பு, இயேசுவின் நாமத்தினால எழும்பு தேவ ஜனமே. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆவியானவரை யாரும் ஸ்தோத்திரம் கட்டி வைக்க முடியாது தேவ ஜனமே. ஆனால் ஒரு காரியம், ஆவியானவர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடினால் நீ தேவனை துக்கப்படுத்தினா அவர் எதுவுமே செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தது போல இருப்பார். ஆவியானவரை சந்தோஷப்படுத்துங்க, உங்களை விடுதலையாக்குவார். அந்த கட்டிலிருந்து அவர் விடுதலை தர இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அருமையான தேவ ஜனமே, பிசாசின் போராட்டத்தில் பாதிக்கப்படலாம், இல்லை உங்கள் சூழ்நிலையில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லை கட்டப்பட்ட வாழ்க்கையாய் நான் அனுபவிக்கிறேன், அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில் நான் வேதனையாக இருக்கிறேன், உட்காவல் அறையில் இருந்தது போல நான் இருக்கிறேன் என் வீட்டில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அருமையான தேவ ஜனமே, ஆமென். உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நிச்சயமாக என்னோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஜெபிப்போம்மா. அன்பின் ஆண்டவரே, தர்மியான வேளையிலும் தகப்பனே, வேதாகமும் கூறுகிறது, தெளிவாய் கூறுகிறது, ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறதே. பரிசுத்த பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோடு கூட ஜெபிக்கிற இந்த அருமையான சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக, இந்த பிள்ளைக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வயதான தகப்பனாருக்காக, இந்த தாய்க்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. பிசாசு போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் இவர்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும்.
ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையின் நடத்தையினால் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவனே, இந்த செய்தியை கேட்கிற இவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவர் கிரியை செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சிறைச்சாலையிலே வேதனையோடு இருக்கிற அனுபவமாய் ஸ்தோத்திரம் வேதனைப்படுகிற இவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த கட்டுகளை உடைச்சி நீர் விடுதலையாக்கி விட்டீர், அதற்காய் நன்றி. ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காய் நன்றி. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க இருக்கிறார். நிச்சயமாய் விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. நிச்சயமாய் கர்த்தர் இயேசுவை நீங்கள் மறக்காதீங்க. இனி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே இரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.